சிந்திப்போமே. 1901 வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே. சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். நீர் பூக்கள் நிறைந்த பொய்கைகளை உடைய திருத்துறையூர் தேவனே, திருமால் கண்ணனாக அவதரித்த போது அவரை கொல்ல கம்சன் கேசி எனும் அசுரனை அனுப்பினான். குதிரை வடிவில் வந்த கேசியை வாயை கிழித்து கொன்றான் கண்ணன். அப்படி வாயை பிளந்து குதிரையை கொன்ற திருமாலும் தாமரை மலரில் வீற்றுள்ள பிரம்மனும் அந்தோ உனது அடிமுடியை தேடி காண முடியாமல் உழன்று துன்புற்றனர். அவர்கள் உன்னை வேண்டி தவ நெறியை மேற்கொள்ளவில்லை. ஆனால் அடியேன் உன்னை வேண்டி தவ நெறியே மேற்கொள்வேன். இப்படியாக தவ நெறியே பெருமானை உணரச் செய்யும் என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. மா வாய் பிளந்தானும் மலர் மிசையானும் ஆ ஆ அவர் தேடித் திரிந்தலம். தார் பூ ஆர்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா, உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. தேவா, துறையூர் தேவா, உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு எனும் 7வது திருமுறையில் 13வது திருப்பதிகத்தில் 10வது திருப்பாட்டில் தெளிவாக விளக்குகிறார். தவ நெறி கொள்வோம், தன் முனைப்பு நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.